தமிழகத்தில் 38,500 கோவிலை கையில் வைத்துக் கொண்டு தான் கோவிலுக்கு நுழைய மாட்டேன் என்று கூறி முதல்வர் ஆட்சி செய்கிறார் என முன்னாள் காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசுக்கு கோவிலில் இருந்து வரி மட்டும் வேண்டும் எனவும், ஆனால் கோவில்களை பராமரிப்பு செய்யாமல் புறக்கணிப்பதாகவும் விமர்சித்தார். கோயிலுக்குன்னு வரி போடுறது 656 கோடி ரூபாய் வரியை போட்டு வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 38,658 கோயிலை நான் ஆட்சி செய்வேன் என் மினிஸ்டரை வச்சு. ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். எப்படி நல்ல கவனிங்க. 38,658 கோயிலை நான் கண்ட்ரோலில் வைப்பேன். எப்படி வைப்பேன்? ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது, அந்த கோயிலை நான் விட மாட்டேன்றாரு. சார், இதெல்லாம் யாருக்கும் தெரியல. இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வர்ற கோயிலை கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீஃப் மினிஸ்டர். இது கோயிலுக்காக தான் சார், பாலிடிக்ஸ் இல்லை. கோயிலுக்காக மட்டும்தான். கோயிலை காப்பாற்றுறது யார் இருக்கா?